நீ எங்க வர? நீ கிளம்பலாம். சீரியஸா சொல்றேன். எங்க அம்மா நம்பணும் தான் உன்னையே இங்க வர சொன்னேன். வந்துட்டல, கிளம்பு. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்காக அது பண்ண இது பண்ணேன்னு சொல்லி காட்டுறதுக்கா? எனக்காக நீ எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துக்கும். இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உள்ள போங்கம்மா. அங்க என்ன பாக்குற? அதால விவரமா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நான் மட்டும் என்ன விளையாடு போ. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல்ல ஜெயிக்க 15 ஓவர்ல 130 ரன் அடிக்கணும்யா. அடேங்கப்பா டீமுக்காக முதல் ஓவரை போட வந்திருக்கிறது ஆல்ரவுண்டர் அன்பு. இதோ தீனாவை நோக்கி முதல் பந்தை வீச வருகிறார் அன்பு. இது ஒரு அகலம் கணக்கை தொடங்கி உள்ளது ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். லைன்ல வை கருப்பையான. அன்பு லைன்லயே போட்டுருப்பா. பேட்டிங் பவுலிங் அடேங்கப்பா நீ ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்கப்பா. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்கப்பா. இதானா நீங்க பார்த்து விளையாடுறது? நான் மேட்சுக்கு தான் லேட்டா வருவேன், ஆனா விக்கெட்டை சீக்கிரமா எடுப்பேன்னு தனது அணிக்காக முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்தார் அன்பு. அன்பு தனது முதல் ஓவரில் 2 ரன்களை மட்டுமே கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார். இரண்டாவது ஓவரை போட வந்திருப்பது மாடன் மலிங்கா. பரவாயில்லையா, ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. புதுமுகம் மஸ்தான் பாய் 18 பந்துகளில் 28 ரன்கள் அடித்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பை வாடகை சீக்கிரம் சொன்ன உன் கடை பூரா வாடகை சீக்கிரம் நிக்குது. வாடா நவீன வாடா. இதோ தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மூக்கு மேல ராஜா. யாரு பிடிப்பாங்க ஒரு கன்ஃபியூஷன் போயிடுது. நான் தான் பிடிப்பேன் என்று தட்டி பிடித்தான் சிறுவன். குதித்துக் கொண்டிருக்கிறான் குதூகலத்தில். அன்புண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்குப்பா. நீ யோகேஷ்ண்ணா உங்க ஸ்கூல் தானா? அன்புனே ஓமாச்சானே. ஆமாண்டா. ஓகே சரி. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணிக்காக அடுத்து களம் இறங்குபவர் பாலையா யோகேஷ். எல்லாம் நல்லா இருப்படா போடா என்று உடனேயிலே தட்டி சிறுவண்டுவை என்கரேஜ் செய்கிறார் வெங்கடேஷ். அரவிந்த் ஆஃப் சைடுல அடிக்கப்பட்ட பந்து அடுத்த பந்து லெஃப்ட் சைடுல 6. மீண்டும் ஒரு 4. இப்பதான் ஃபைனல் சூடு பிடிச்சிருக்கு. ஒட்ட முத்துவின் பந்து இதுவும் ஒரு 6. கையில இருந்த மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கையை விட்டு போயிட்டு இருக்குன்றது அடேங்கப்பா பந்தோர்பேட் டீமுக்கு தெரிஞ்சு போச்சு. முதல் முறையா அவங்கள பதட்டத்தை பாக்குறோம். இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாதான் அவங்க ஜெயிக்க முடியும். உடைப்பாங்களான்னு பார்ப்போம். இன்னும் 4 ஓவர்களில் 43 ரன்கள் மட்டுமே அடிக்க வேண்டும். இதோ மாணிக்கத்தின் பந்து அரவிந்தை நோக்கி. அங்க ஒரு எட்ஜ் கீப்பரால் தட்டி விடப்பட்ட பந்து ஈஸியா பிடிக்க வேண்டிய இணைந்த கைகள் படத்துல வர ராம்கி மற்றும் கீர்த்தி பாண்டியன் அப்பா அருண் பாண்டியன் மாதிரி இணைஞ்சு பிடிச்சி இன்டர்வல் பிளாக் கிட்ட கொடுத்துருக்காங்க. அடேங்கப்பா 6வது விக்கெட்டாக களம் இறங்குவது ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமின் கேப்டன் வெங்கடேஷ். 13 பாலுக்கு 37 ரன் அடிக்கணும். ஜெயிக்க போற தனது அணியை கேப்டன் வெங்கடேஷ். பாத்து போடு பயத்துல இருக்காங்க. 13வது ஓவரோட கடைசி பந்து வெங்கடேஷை நோக்கி ஆஃப் சைடில் தட்டிவிடப்பட்ட பந்து இது ஒரு 4. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற 12 பந்துகளில் 33 ரன்கள் அடிக்க வேண்டும். முக்கியமான ஓவரின் முதல் பந்து பாலையாவை நோக்கி. ஐயோ வைடு, அது போக 4. மொத்தம் 5 ரன். பாலே போடாம தேவையில்லாம 5 ரன் கொடுத்தார் மலிகா. 12 பந்துகளில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 28 ரன்கள் அடிக்க வேண்டும். அசால்ட்டா பந்து போடானா நோ. உள்ள போடு. கைட்டில் அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸராக மாறியது. இன்னும் 11 பந்துகளில் 22 ரன்கள் மட்டுமே தேவை. மாடன் மலிகாவின் அடுத்த பந்து லெஃப்ட் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் ஒரு 6. எங்கேயோ போன மேட்ச ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் இழுத்துட்டு வந்தாயா பாலையா? என்னமா ஆடுறாயா? ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கோப்பையை கைப்பற்ற 6 பந்துகளில் 15 ரன்கள் அடிக்க வேண்டும். கடைசி ஓவரை வீச வந்திருப்பது உள்ளூர் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு. எதிர்கொள்வது புதிய நம்பிக்கை நட்சத்திரமான பாலையா. பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் ஆட்டத்தின் கடைசி ஓவரின் முதல் பந்து இதோ. இன்னும் 5 பந்துகளுக்கு 15 ரன்கள் தேவை. இந்த ஓவரோட ஒவ்வொரு பந்தும் தங்கத்தோட விலைக்கு சமம். அதனாலதான் பந்துக்கு பந்து ஃபீல்டிங்க சரி செஞ்சுட்டே இருக்காரு அன்பு. பதிலடி கொடுப்பாரா பாலையா?
இதோ அன்புவின் இரண்டாவது பந்து பாலையாவை நோக்கி என்ன நடக்குவது பார்ப்போம். சபாஸ்! அருமையாக வீசப்பட்ட பந்து. போன பந்து மெதுவா போட்டாரு, இந்த பந்து வேகமா போட்டு பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் செஞ்சாரு அன்பு போட்ட 2 பந்தையுமே பேட்ல வாங்காம நின்றுட்டு இருக்காரு பாலையா. மூணாவது பந்து என்ன பண்ண போறாருன்னு பாப்போம். அன்புவா பாலையாவா? தள்ளி விடப்பட்ட பந்து ஒரு ரன் எடுக்கும் வாய்ப்பு. வேணாம் சொல்லி மறுபடியும் கிரீஸுக்கே போயிட்டாரு பாலையா. பந்துக்கு பந்து ஆடுறவங்களுக்கு மட்டும் இல்ல, பாக்குற நம்மளுக்கு பிரஷர் ஏறுதியா. 3 பந்துல 15 ரன் அடிக்கணும். கட்டாயம் இந்த பந்துல ஒரு 4 6 வந்தாதான் இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு. இல்லனா இந்த மேட்ச் இந்த பந்தோட செத்து போச்சு. அடிச்சாயா பாலையா? இது ஒரு சிக்ஸ். கண்டிப்பா இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு அப்படின்னு பாலையா நிரூபிச்சிட்டாரு. இன்னும் 2 பந்துல 9 ரன் மட்டுமே அடிக்கணும். தான் மேல இருந்த மொத்த பிரஷரையும் ஒரே பந்துல அன்பு மேல ஏத்தி விட்டாயா பாலையா. இதோ அன்புவின் 5வது பந்து பாலையாவுக்கு. லெஃப்ட் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இது ஒரு 6. இன்னும் ஒரே பந்துல 3 ரன் மட்டுமே அடிக்கணும். பாலையா பின்றாயா. ஒரு பந்துக்கு 3 ரன் அடிச்சா வின்னு, 2 ரன் அடிச்சா டிரா. இவங்க போறத பார்த்தா சூப்பர் ஓவர்லாம் வேற வரும் போல இருக்கு. ஒரே பிபியா இருக்கு. நான் பரவாயில்ல, நிறைய வாட்டி சிஎஸ்கே மேட்ச்லாம் பார்த்து இந்த பிபி எனக்கு யூஸ்வல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிக்க போறன்ற நம்பிக்கை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல இருக்க எல்லார் முகத்திலையும் தெரியுது. கப் அடிக்க வைப்பாரா பாலையா? இல்ல நான் என்ட்ரி பண்ண முதல் டோர்னமெண்ட்லயே தான் டீமுக்கு கப் அடிச்சு கொடுப்பாரா அன்பு? இன்னும் ஒரே பந்துல தெரிஞ்சிருமியா. ஆட்டத்தின் முடிவை தீர்மானிக்க போகும் கடைசி பந்து இதோ. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்யா. அதை விட முக்கியமான வாழ்க்கை நம்ம பாலையாக தான்யா. ஏன்னா அவன் மேன் ஆஃப் த மேட்ச். சூப்பர் நீங்க சூப்பர் வெங்கடேஷ்ண்ணா. வாழ்த்துக்கலாம். என்ன சசி, பழைய ஆளுங்களாம் வெளில இருக்காங்க. அன்றைக்கி ஃபைனலில் ஜெயித்த பசங்களாம் உள்ள ஆடுறானுங்க போல. ஆமாண்ணா, அன்றைக்கி ஃபைனல் வின் பண்ணி கொடுத்தானுங்களே, அதுலேருந்து எங்கே போனாலுமே அண்ணா அந்த பசங்க கூட்டி மேட்ச் விளையாட வராரு. ஃபைனலுக்கு அப்புறம் ஒரு 6 டோர்னமெண்ட் விளாடணுண்ணா. அதில் 4 டோர்னமெண்ட்டில் ப்ரைஸ் என்ட்ரிண்ணா. இப்போலாம் எங்கே போனாலுமே ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு கெத்தாக பார்க்குறாங்கண்ணா. அண்ணே, இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க வேணாம். அன்பு விளையாடுறியா? சவால் விட்டுருக்கோம். அண்ணே, சவால் விட்டதை விட ஏன் விட்டோன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ரன் டீமில் எடுக்கலன்னா சவால் விட்டோம். இன்றைக்கி பாருங்கள், யோகேஷ் மஸ்தான்னு
எத்தனை அன்பு விளாட்றாங்கன்னு. அப்போவே நம்ம சவாலில் ஜெயிச்சிட்டோண்ணா. இது வெறும் போட்டி தான். இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கிறத விட ஜெயிக்கிறதுக்கு திறமை தான் முக்கியம்னு ஒருத்தர் முதல் தடவை நம்பியிருக்காரு. இங்கே அவர் ஜெயிக்கிறது தான் முக்கியம். நம்புனா நீ வேணா பாரு, இது வேற ஒன்று பண்ணும். கிரிக்கெட் விளையாட போக மாட்டேனே, சத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், பயப்படாது. அதுக்குன்னு கிரிக்கெட் விளையாட போக மாட்டேன். அட நானும் எத்தனை பண்ணியிருக்கேன், என்ன அப்படியே ஃபாலோ பண்ணுவா. எங்கேயா எங்களை மன்னிச்சிரு.